விழுப்புரம் மாவட்டத்தில் ஓடும் பேருந்தில் பெண் பயணிகளிடம் நகை மற்றும் பணம் திருடி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த அக்கா தங்கையை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். பேருந்து கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கைவரிசை காட்டியவர்கள் வசமாக சிக்கியதன் பின்னணி என்ன? ஓடும் பேருந்தில் பெண் பயணிகளை குறிவைத்து நகை மற்றும் பணம் பறித்து வந்த பெண்கள் இவர்கள்தான். போலீசில் சிக்கியதும் தப்பிக்க நினைத்தவர்கள் போட்ட நூதன திட்டம். பயணிகளை அச்சுறுத்தி வந்த அக்கா தங்கையின் பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சியாபுரத்தை அடுத்த மேல்வாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷாலினி. சம்பவத்தன்று தனது மாமியாருடன் வெளியே சென்றவர் பேருந்தில் சொந்த கிராமத்திற்கு திரும்பி உள்ளார். ஊர் வந்ததும் இறங்கிய போது அவரது கட்டை பையில் இருந்த 5 சவரன் நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் கண்டாச்சிபுரம், மேல்வாலை உள்ளிட்ட இடங்களில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகப்படும் வகையில் 2 பெண்கள் பேருந்தில் நடந்து கொண்டதும் அதே பெண்கள் கண்டாச்சிபுரத்தில் இறங்கி திருக்கோயிலூர் மார்க்கம் சென்றதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு சந்தேகப்படும் பெண்களை தேடிச் சென்றபோது அவர்கள் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் வேறொரு பேருந்தில் ஏற நின்று கொண்டிருந்தனர். அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் இருவரும் ஓசூர் தெய்வமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் 2 மனைவிகளான பல்லவி, காவியா என்பதும் இருவரும் அக்கா தங்கை என்பதும் தெரிய வந்தது. ஓடும் பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நகை மற்றும் பணம் திருடுவதையே தொழிலாக வைத்திருந்தனர். அவர்களிடம் இருந்த 5 சவரன் நகைகளை காவல்துறையினர் மீட்டனர். பேருந்தில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை 10 மணி நேரத்தில் மீட்கப்பட்டு 2 பெண்களையும் கண்டாச்சிபுரம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.